ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்றாருன்னா 255 வாக்குறுதிகள் சட்டசபையில் கொடுக்கப்பட்டது நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்க பார்வை? அதாவது அண்ணன் சொன்னது 100% உண்மை. 8634 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. அதில் 4516 அரசாணை போடப்பட்டு 3455 தான் இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்கிறதாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒரு விஷயம் சாத்தியம்னா அதை பற்றி சொல்லணும். சாத்தியமே இல்லாத விஷயங்களை சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு டெய்லி இப்போ முதலமைச்சரோட ஸ்டைல் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஊருக்கு அரசு நிகழ்ச்சி போவார். இந்த ஊருக்கு வந்துட்டேன், நீங்கள் என்ன சும்மா விட்டுருவீங்களா, ஒரு அறிவிப்பு. அந்த ஊருக்கு வந்திருக்கேன், என்ன சும்மா விட்டுருவீங்களா, ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் உங்களை சும்மா விட போகிறதில்லை. காரணம் 4.5 வருஷம் நீங்கள் ஏதாவது டேட்டா கேளுங்களேன், டாட்டா காட்டுவான். இவனை நோட்டா கீழே கொண்டு போகிறது தான் ஒரே இலக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு இடங்களில் இன்னைக்கு மக்களுக்காக பேசி கொண்டிருக்கிறோம். புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவர்கள் ரொம்ப இந்த ஆட்சியின் மீது, இந்த ஆட்சியாளர்கள் மீது ரொம்ப கடும் அதிருப்தியில் இருக்கார். காரணம் செந்தில் பாலாஜி. யார் அவரு? 5 வருஷம் முன்னாடி கழிவு ஊத்தந்து யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான் பேசினார். திருப்பி நீங்க நேற்று பாராட்டி இதே முதலமைச்சர் மகுடம் சூட்டுறாரு. ஐயோ, செந்தில் பாலாஜி உழைப்பாளி, செந்தில் பாலாஜி தியாகி, செந்தில் பாலாஜி போர்வாள், செந்தில் பாலாஜி தியாக செம்மல். அண்ணாக்கு நடத்தின மீட்டிங்கா முப்பெரும் விழாவா இல்லை செந்தில் பாலாஜிக்கான விழாவாது? என்னது இது? அவரை போன்ற மாவட்ட செயலர் பார்க்க முடியுமா? அப்படியே அந்த வடிவப்படுத்துறோமே, திருப்புடா இவரு கிட்ட கேடுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காங்க அப்படின்னு கத்தந்து யாரு? அவங்க தம்பியினுடைய கட்டுப்பாட்டில் இந்த கரூர் மாவட்டமே இருக்குன்னு சொன்னது யாரு? ஊழல் பண்றதுன்னு சொன்னது யாரு? இவங்க குடும்பமே திருட்டு குடும்பம்னு சொன்னது யாரு? சாட்சாத் நம்ம அண்ணன் ஸ்டாலின், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு என்னன்னா செந்தில் பாலாஜி மேல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, செந்தில் பாலாஜியை முடக்க பார்த்தாங்களாம். என்ன தியாகி அவரு, சுதந்திர போராட்ட தியாகி. அவரை நாங்கள் முடக்கிட்டோம். திருடக்கூடிய வேலை, தில்லுமுள்ளு பண்ணக்கூடிய வேலைகளை முடக்காமல் என்ன செய்வது? இவர்களை போன்று அவர்களுக்கு முட்டு கொடுப்பதா எங்க வேலையா? திமுகவினுடைய நாராச வேலைகள், அதனுடைய நீட்சி தான் இந்த முப்பெரும் விழா. அந்த விழாவில் அவர்கள் சொல்ல வந்த கருத்து. இந்த முப்பெரும் விழாக்கு நான் மறுபடியும் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த 255 கேட்குறேன். 8000 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. 8000 அறிவிப்புகள், வாக்குறுதிகள் கிடையாது, அறிவிப்புகள் வந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 4000 அமலில் இருக்குது, 3000 அதுக்கான துவக்கப்பணியில் இருக்குது. 255 தானே கைவிடப்பட்டிருக்கு. இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்க முடியும்? ஒன்றுனா கூட அதை செலக்டாக செய்யணும், நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே ஜென்ரலைஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. மீடியா பீப்புள் அதை முதல்ல நிப்பாட்டணும். 250 தானேங்க, எப்படி அது? அந்த 250 ஏதாவது முக்கியமான திட்டம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து மக்கள் வாக்களித்திருந்தானா? என்ன சொல்லி வந்த? சரி, அதில் 250 விட்டுட்டேன், இந்த 510 சொல்லுங்களேன். 500 தானே சார், சொல்லுங்க. இல்லை அப்படி பார்த்தா அதில் 16 மத்திய அரசோட நிலுவையில் இருக்குல்ல சார். மத்திய அரசு திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த செவிலியர் விஷயத்தை கூட சொல்கிறாங்க. செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது மாநில அரசனுடைய வேலை. சும்மா எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு இழுத்து விடுறது ரொம்ப தவறுங்க. சரி, நீங்கள் சொல்கிறது போல 10 பாக்கி இருக்கிறது. அதாவது பழி போகிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் என்ன வேணால் தான் செய்யலாம்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அட்டுழியம். அண்ணா காலத்தில் ஒன்று சொல்லி ஆரம்பித்தார், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. திமுகவில் கொஞ்சம் தட்டுப்பாடு. அது அவனுக்கு கடமை என்னன்னு தெரியாது, அவனுக்கு கண்ணி என்னன்னு தெரியாது, அவனுக்கு கட்டுப்பாடுன்னு என்னன்னு புரியாது. ஆனால் அவன் ஊரெல்லாம் வசனம் பேசுவான். கோளாறாக இருக்கக்கூடிய இவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வரலாறு பேசுவான். ஒவ்வொரு இடத்துல மேடை போட்டு. இன்னைக்கு அமைச்சருடைய வேலை என்ன? சட்டமன்ற உறுப்பினர் செய்த வேலை என்ன? முதலமைச்சர் செய்த வேலை என்ன? பட்டியலிட முடியுமா? அதான் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் சொல்றாரு, இவன் மக்கள் பணத்தை வாங்குறான், மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய இவன் நேர்மையை நம்ம கேள்வி கேட்டா நம்ம அவதூறு பறக்கிறன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் கேட்பது எளிமையான கேள்வி. நான் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லையாங்க, நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க கிட்ட காமிக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கேனே. இதே திமுக காரன் கேட்க முடியுமா? நம்ம மக்கள் பணத்தை வாங்கி சுரண்டி தின்றவன் யாரு? 70 வருஷமா இந்த மக்கள் பணத்தை வாங்கி சொபஸ்டிகேட்டான லைஃப் வாழ்றது யாரு? என்கிட்ட 70 வருஷம் பணம் வாங்கினா அவன் சொபஸ்டிகேட்டா இருக்கான், நான் எங்க இருக்கேன்? அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அதாவது மார்க்கெட் வேல்யூவோட கம்மியான விலைக்கு தான் அதை பத்திரப்பதிவு செய்யறாருன்னு அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதாவதுங்க, முதல் விஷயம், அவர் 4.5 கோடி கடன்ல இருக்காரு. திமுக கட்டுவானா? வியாக்கியானம் பேசுறவன் முதல்ல அந்த கடத்தை கட்ட சொல்லுங்க. அதாவது பல 100 கோடி வச்சு பல 100 கோடி கொள்ளடிச்சுக்கிட்டு ஊரா சுத்தி வர இவர் அதிக விலையில வாங்கினாரு, கம்மி ஒருத்தர் பட்டியல் போட்டுருவோமா? அறிவாலயம் என்ன மேட்ரு சொல்லுங்க. இன்னைக்கு திமுகவுடைய வீடை மருத்துவமனையை மாற்றுவேன்னு சொன்னார் ஐயா கருணாநிதி. அதை பத்தி என்ன பேச்சு? வாய் சவடால் விட்டுக்கிட்டு ஊர்ல போறவங்க வரவங்க உழைத்து சம்பாதிக்கிறாங்க.
அவருடைய மனைவி ஒரு ஒரு இதில் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய அளவில் இன்கம் பண்ணுறாங்க. ஏன் ஒருத்தன் உழைச்சி சம்பாரிச்சு வாங்கினா, ஒருத்தன் உடனே வாங்கி இடம் வாங்கினா, ஏன் நாங்கள் ஏழப்பட்ட குடும்பம் ஏன் உடனே வாங்கி தான் வாங்குவோம்? உடனே மாதிரி ஊர் சொத்தை கொள்ளடிச்சு வாங்குற கெப்பாசிட்டி எங்களுக்கு இருந்தால் நாங்கள் எப்படி நிற்க போகிறோம்? கம்மி விலையில் வாங்கினாரு, அது ஏங்க அது அவரோட சாமர்த்தியங்க. திமுக காரனுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? சொத்தை பற்றி பேசலாமா? திருட்டை பற்றி பேசலாமா? கபலீகரம் பண்றதை பற்றி பேசலாமா? இல்லை இடத்த ஆட்டையை பண்றதை பற்றி பேசலாமா? டபுள் டாக்குமெண்டேஷன் யார் தமிழ்நாட்டு அதிகமாக பண்றா சொல்லுங்க? பூரா பையனும் திமுக காரன் தான். இன்னைக்கு G2 யார் நடத்துறா? ஒரு நிறுவனம் வந்து 3 ஆண்டுல இன்னைக்கு பெரிய தலை சிறந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் மாறுது. எப்படி? உனக்கு எங்க இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்? சரி, புரட்சியாளர் அண்ணாமலையாரை கேள்வி கேட்குறீங்க, நான் அதை வழிமுனைகிறேன். கரெக்ட். 70 வருஷம் நீ என்னவா இருந்த? இன்னைக்கு ஒரு சொத்தோட மதிப்பு என்ன? டிஃபெண்டர் கார்ல வரியே, ரேஞ்ச் ரோவர் கார்ல வரியே, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? எடு எடு. இல்ல இதை கேள்வி கேட்கிற இடத்துல மத்திய அரசு இருக்கு, பிஜேபி தானே இருக்கு, கேள்வி கேட்கலாமே, ஏன் கேள்வி கேட்காம? சார், டிஎம்கே ஃபைல்ஸ் ஆரம்பிச்சோம், நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றா விட அவதூறு வழக்கெல்லாம் போட்டாங்க அங்கங்க 1-2 இடத்துல. இன்னைக்கு தலை தெறிக்க ஓடுறாங்க. இந்த அவதூறு வழக்கு போடுறது திமுக தான். இது டிஎம்கே ஃபைல்ஸை கொண்டு போய் கோர்ட்ல கேஸா போடலாமே. இடி இருக்கு, சிபிஐ இருக்கு. இல்ல இது நல்லா இருக்கு கதை. அதாவது முதல்ல மக்கள்கிட்ட நம்ம போய் விழிப்புணர்வு சொல்லணும், எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இவன் யார்கிட்ட திருடுனா? இல்ல நான் உங்களுக்கு இல்ல பேச்சுக்கு வரும், யார்கிட்ட திருடுனா? மக்கள்கிட்ட தான் திருடுனாங்க. யார்கிட்ட சொல்லணும்? இவங்க பணத்தை திருடி இருக்காங்க, இல்ல நான் உங்க வளத்தை திருடி இருக்காங்க, நம்ம நிம்மதியை திருடிட்டான். இவனை எக்ஸ்போஸ் பண்றது முதல் வேலை. சட்ட ரீதியான வேலைகள் அடுத்தது. திமுக வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். ஜெயலலிதா மேல கிட்டத்தட்ட 23 வழக்கு போட்டாங்க. மக்கள்கிட்டையும் போனாங்க, வழக்கும் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊருக்கா ஜெயலலிதா வளைய விட்டாங்க. அவங்களால ரெண்டுமே செய்ய முடிஞ்சதுல. ஜெயலலிதா முடக்கவும் முடிஞ்சது, ஜெயிலுக்கும் அனுப்ப முடிஞ்சது, அதே சமயம் மக்கள்கிட்டையும் போய் நிற்க முடிஞ்சது. இந்த சாத்தியம் ஏன் பிஜேபி செய்ய மாட்டேங்குது? நல்ல ஒரு கேள்வி. சாதாரண ஒரு ஈடியானது வருது ரைடு, யாரை குறை சொல்றான்? கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வேலை பார்த்தா பிஜேபி ஏவி விடுதுன்றான். நாங்க இன்னும் சாமி பிஜேபி எத்தனை மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி நிரூபிச்சிருக்காங்க கோர்ட்ல? அதான கேள்வி. நான் என்ன கேக்குறேன், பிஜேபி மினிஸ்டர்ஸ் கேக்குறீங்களா? இல்ல நான் கேக்குறது இடி எத்தனை மினிஸ்டர்ஸ் என்ன இவங்க உடனே நீதிமன்றத்துக்கு போறாங்க, தடை வாங்குறாங்க, ஈடிக்கு அனுமதி இல்லைன்றாங்க, மாநில சுயாட்சின்றாங்க. சார், ஒரு நிர்வாகம் ஒரு வேலையை செய்யுது, அவன் ஒரு ஊழல் செய்திருக்கான்னு பார்க்க போகுது, அதையெல்லாம் கண்டறிந்து சார் எல்லாமே ஒரு ப்ராசஸ். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம பேக்கெட்ல 10 ரூபா இருக்கும், பிரதர் 10 ரூபா வச்சிருக்காரு கொடுங்க அப்படின்னு கேட்டுடலாம். எத்தனாயிரம் கோடி சார் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவனோட ஆயிலே போயிடும் சார். அந்த அளவுக்கு பணம் வச்சிருக்காங்களா இல்லையா? அந்த பேச்சுக்கு வருவோம் சார். இவருடைய ஊழல் வெளிக்கொண்டு வரப்படும். இன்னைக்கு மக்களுக்கு தெரியுதா இல்லையா? இவன் திருட்டு வேலை பார்க்குறான், நம்ம பணத்தை திருடுறான்றது மக்களுக்கு தெரிய தொடங்கிடுச்சு. நாங்கள் நீதிமன்றத்தை நாட உள்ளோம். ஆனால் அதற்கு முன் நீதிமன்றத்தை விட நாங்கள் மக்கள் மன்றத்தை பெரிதாக பார்க்கிறோம். மக்கள்கிட்ட இவனை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுது. பல்வேறு இண்டெக்ஸில் இவனை கொண்டு வந்து இவனை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கணும்னு தெரியுது. கூடுதலாக இதே ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி பற்றி பேசுகிறார். நான் டிடிவி அவர்களை நேரில் சந்திக்கிறேன்னு சொல்கிறார். இங்கே தான் என்ன ஒரு முரண் இருக்குன்னா, டிடிவி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் அந்த கூட்டணிக்குள்ளாரே நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவோட கூட்டணியிலையும் பிஜேபி இருக்குது. இது ரெண்டுமே ஒரு முரணா தெரியல. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திட்டவங்க கூடயும் நான் வந்து சுமூகமாக இருப்பேன், எடப்பாடியோட கூட்டணியும் நான் வச்சுப்பேன் அப்படின்றது எந்த விதத்தில் இருக்கும்? யாரோ ஒருத்தரை குழி பறிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதாவது தமிழக மக்களுடைய எண்ணம், என்னுடைய எண்ணம் சேர்த்து சொல்கிறேன், அந்த கட்சி ஒன்றிணைன்றது எல்லாருடைய விருப்பம். இது அவங்க கட்சியோட பிரச்சனை, அவங்க ஒன்றிணைறாங்க. இல்லைங்க, ஒரு காமன் பீப்புளாக அவங்க ஒரு ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி, ஒரு நல்லிடத்தின் அடிப்படையில் சொல்கிறது தவறு கிடையாது. அவங்க ஒன்றிணைன்றது எல்லாருடைய ஆசை. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் சொன்ன கருத்து, ஒரு பிரச்சனை தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்தக்கூடிய வேலைகள் என்னென்னமோ அதை ஒரு தலைவராக செய்யணுமா கூடாதா? அந்த வாதத்துக்கு வாங்க. கண்டிப்பாக செய்யலாம். அந்த வாதத்தை ஏற்றுதான் அண்ணன் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளரை அண்ணன் சந்திப்பார் என்று சொல்லியிருக்காங்க. எல்லாம் பார்ப்போம் சார். கூடிய விரைவில் பல விஷயங்கள் மாறக்கூடிய வேலைகள் இருக்குது. மாற்றம் ஒன்று தான் மாறாதது, எது வேணால் மாறலாம். கூட்டணியை வலுப்படுத்தணும், இந்த திருந்தாத திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்றது ஒரே அஜெண்டா, நமக்கு ஒரே ஸ்லோகன் அதுதான். அதற்கு யார் யாரெல்லாம் நம்ம வலு சேர்ப்பார்களோ அவங்கள எல்லாரையும் நம்ம கட்டி அரவணைக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது, அதையெல்லாம் களையெடுக்கப்படும் தெரியும். ஓகே, ஸோ இப்போது திமுகவுடைய 30 விழா நடந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அண்ணாவுடைய பிறந்தநாள், அப்புறம் பெரியாருடைய பிறந்தநாள், அதுக்கப்புறம் திமுகவுடைய ஸ்தாபக தினம், இது 3 சேர்த்து 30 விழான்னு கொண்டாடுவாங்க. ஒரு பெரிய கூட்டத்தையே காமிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டத்துக்கு ஒரு அழுத்தத்துக்கு பயந்து திமுக வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காமிக்கிற இடத்துக்கு போகுதா? அது கூட்டம் இல்லை, கூட்டம்ன்ற பேரில் திரும்பி பார்த்தீங்கன்னா அவன் ஓட்டத்தில் இருக்கான். அங்கே இருக்கிற வாழைத்தாரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான், அங்கே இருக்கிற டிஃபன் பாக்ஸை தூக்குறான், அங்கே இருக்கிற அந்த கரும்பு தூக்கிட்டு போகிறான். திருட்டு வேலையை தொண்டர்களுக்கு கற்றுத்தராங்க திமுக காரங்க. ஏதோ கொள்கை விளக்க கூட்டத்தையோ அண்ணன் ஸ்டாலினுடைய தீன் தமிழில் அப்படியே மக்கள்லாம் அப்படியே திணறடிச்சு போய் நின்னாங்களா? இல்லை அண்ணன் உதயநிதியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்தாங்களா?
அந்த கூட்டம் எங்கன்னா கொஞ்சமாக ஆர்கானிக்காக இருக்கு பார்த்தீங்களா? பாவம் செந்தில் பாலாஜி சும்மா சொல்லக்கூடாது, எலெக்ஷன் டைம்ல கூடார மாதிரி போட்டு மக்கள்லாம் உட்கார வச்சு டிவி காட்டுவார், ஷோ காட்டுவார், ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி மக்களை கூட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டுலாம் நீங்கள் பெரிய அளவில் பெரிய பிரம்மாண்டம் காமிச்சிட்டாங்க, மாஸ் காமிச்சிட்டாங்க. இல்லை, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தானே, அவங்களுக்கும் அவ்வளோ பெரிய தொண்டர்கள் இருக்கு. அதுதான் நாம செஞ்ச பாவம். அவன் ஆட்சியில் இருப்பது தான் தவறு. ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயத்தால் இன்னைக்கு விஜயை பார்த்து பயப்படுறாங்க. நாங்கள் பயப்படவே இல்லை. தொடர்ந்து விஜயை பார்த்து நடுங்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு. காரணம், அவர் அண்ணாவை தூக்குகிறார். இவரோட அண்ணாவை திடீரென்று இப்பொழுது தூக்குகிறாங்க. போன வருஷம் அண்ணாவுடைய நினைவு நாள் அன்னைக்கோ பிறந்த நாள் அன்னைக்கோ சபதம் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, வருஷம் முப்பெருமிழா சட்டம் பண்ண மாட்டாங்க அண்ணாவை. திமுக காரங்க அண்ணான்ற ஒரு நபர் இல்லைன்னா என்னன்னு போயிருப்பான். இன்னைக்கு திடீரென்று விஜய் அண்ணன் தூக்குனவனே பயத்தின் வெளிப்பாடுல அண்ணா 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 ஓடி வரா. வா, மக்களை பார்க்க வா, அண்ணாவை தூக்கி கொண்டு வா. நான் கேட்பது, அண்ணாயிசம் அண்ணாயிசம் என்றே சாராயம் கட்சி ரோடோட விட்டுட்டு இருக்கேது அண்ணாயிசமா? பெண்கள்லாம் பால் வழக்கில் சிக்கி சீரழிகிறாங்க, இதுதான் அண்ணாயிசமா? இன்னைக்கு போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுது, இதுதான் அண்ணாயிசமா? இப்படிப்பட்ட ஒரு அநீதிகளும் இப்படிப்பட்ட அக்கிரமும் நடந்து கொண்டிருக்குது. நான் அண்ணாவின் ஆட்சியை நடத்துகிறேன், நான் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். எப்ப தலை நிமிந்துச்சு சாமி? 4.5 வருஷத்துல எப்பயா தலை நிமிந்துச்சு? மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அடிப்பணியாம தான் இன்னமும் திமுக இருக்குது. ஏன்னா அதிமுக வந்து தெளிவாக எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு மத்தியில் இருக்க பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லும் போது தான் இவர் சொல்றாரு, நாங்கள் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்றாரு. அவர் தலை நிமிர்ந்த 2 விஷயம் சொல்லுங்க. தமிழ்நாடு தலை நிமிர்ந்துருச்சு, நீ காமனா சொல்ல. நிறைய டேட்டா அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ சமீபத்தில் மத்திய அரசு கொடுத்த டேட்டா தான் தொழில் வளர்ச்சி தமிழகத்தில் தான் முன்னேறி இருக்கு. யூபி, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராவோட பெட்டராக இருக்கு. அதே மாதிரி கல்வித்துறைகளில் பல முன்னணி பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய சான்று. இல்லை, தரவுகள் வந்து நீங்கள் சொல்றதெல்லாம் ஃபேக்ட் தான். நான் சொல்வது, ஒரு சின்ன பையன், உடல்நிலை சரியில்லாத பையன், ஒருத்தர் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பையன், நல்லா லைவ் ஆக்டிவா இருந்த ஒரு பையன், இவனையும் கம்பேர் பண்ணி நான் தான் பெருசு பத்தியா கெத்துன்னு சொல்றது குஜராத்தோட தான். இல்ல மீண்டும் சொல்றேன், மகாராஷ்டிரா குஜராத்தோடைய நிலைமைகள் எல்லாம் சுதந்திரம் பெற்ற காலத்துல தமிழ்நாடுடைய வளர்ச்சி எந்த அளவு இருக்கு, எந்த அளவு பெரிய ரிசோர்ஸ் ஸ்டேட்டுங்க. இன்னைக்கு இந்த இந்திய நாடு பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு புழக்கத்துல பெரிய அளவுல நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு இந்தியாவும் ஒரு தமிழ்நாடு ஒரு முக்கிய காரணம். ரிசோர்சஸ் நம்ம பல விஷயத்தை ஷேர் பண்றோம். அப்படிலாம் கொடிகட்டி பறந்த இடம் இன்னைக்கு கும்மியடிக்கூடிய வேலையாக இருக்கிறது என்ற வேதையை தான் பதிவு பண்றோம். நாங்க வந்து சார் திமுகவால் இதெல்லாம் பெறப்படலை, இதெல்லாம் வளர்க்கப்படலை, இதெல்லாம் இருக்குங்க, ஃபண்டமெண்டலாக இருக்கு. அதிமுக ஆட்சி நடந்திருக்கலாம், நாங்கள் கொடுத்த திட்டமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு மத்திய அரசு தமிழ்நாடுக்கு திட்டம் கொடுக்குதா இல்லையா? மத்திய அரசுடைய நிதி தமிழகத்திற்கு வருகிறதா இல்லையா? மத்திய அரசுடைய முழு கவனம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா? நாங்கள் ஒரு மத்திய இணையமைச்சர் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு மேலே அவ்வளோ பெரிய கரிசனத்தை கொண்ட தலைவர்களாக இன்னைக்கு மத்தியில் உள்ள தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பாக பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜி எப்போவுமே தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் பாசம் கொண்ட தலைவராக இருக்காரு. இன்னைக்கு நாங்கள்லாம் பணத்தை கொடுத்து, நாங்கள்லாம் ரிசோர்ஸை கொடுத்து, நாங்கள் இந்த அளவு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்து, இன்னைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அது விவசாயமாக இருக்கட்டும், நெசவாள தொழிலாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு மாணவர் சமுதாய விஷயமா இருக்கட்டும், மீனவர்கள் விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தனி கவனம் செலுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவில் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறது மத்திய அரசு. ஆனால் எங்ககிட்ட இருந்து பூராத்தையும் வாங்கி கொண்டு ஆக நாங்கள் மத்திய அரசை எதிர்க்கிறோம் என்று சொன்னா வேடிக்கையா இருக்க இல்லையா? மத்திய அரசு எதிர்க்கிறோங்கிறதோட மத்திய அரசுக்கு அடிப்பணியாம இருக்கோன்றது மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கலாம். சார் எதுக்கு சார் அடிப்பணியணும்? யார் சுப்பீரியர் இங்க? நாங்கள் மத்தியில் ஆடுறோம், நீ மாநிலத்தில் ஆடுறீங்க. யாருக்கு அடிப்பணியணும்? நாங்க வந்து உங்களுக்கு அடிப்பணியணும்னு சொன்னோமா? அப்படின்னா மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை என்ன அநியாயம் நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. மொழியை வச்சு பேசுவோம். நாங்கள் கேட்பது மும்மொழியில் உனக்கு என்ன பிரச்சனை? 70 ஆண்டுக்கு முன்னாடி இருமொழின்னு சொன்னீங்க, ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு மும்மொழின்னு சொல்றாங்க. டெவலப்மெண்ட் தானே சார் எல்லாமே. ஒருத்தன் மாற்று மொழி கத்துணும்னு விரும்புறான், உனக்கு என்ன கேடு? ஊ விட்டு பிள்ளை ஹிந்தி பேசுதுல, ஆம்கோ நாம் பேசுதுல, அப்படியே தீர்த்தபடி இனிக்குதுல உனக்கு. ஐயோ என் பசங்க அழகா பேசுதேன்னு. மல்டிபிள் லாங்குவேஜஸ், மல்டிபிள் நாலேஜோட உன் வீட்டு பசங்க இருந்தா உனக்கு எப்படி கொண்டாட்டமா இருக்கும்? ஒரு ஏழை தாய்மார்களுக்கும் அதே கொண்டாட்டத்தை கொடுக்க வேண்டும் நினைக்கிறோம். உனக்கு என்ன பிரச்சனை? வேணுன்றதை எடுத்துக்க போறான். அடுத்தபடி ஜிஎஸ்டி வருவோம். ஜிஎஸ்டியை வச்சு அவ்வளோ வரி ஏற்றிட்டாங்க, இவ்வளோ வரி ஏற்றிட்டாங்க. காங்கிரஸ் கூட வந்து நீ பேசலாமா? இது ஜிஎஸ்டி பற்றி காங்கிரஸுக்கு தெரியாதா? இல்லை கூட்டணி ஆட்சி இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு எந்த அளவு வரிகளை குறைச்சிருக்கோம், பேச வாயில்லை. எதை பற்றி சொல்லணும் தெரியல. ஜிஎஸ்டியில் ப்ளஸ் ஆகிட்டோம். இன்னைக்கு மும்மொழி கொள்கை விஷயத்தில் ஸ்ட்ராங்கான ப்ளஸ் ஆகிருக்கும். இன்னைக்கு ஏழை மாணவ மருத்துவ கொள்கை செத்தஸ்கோப் போட்டு போகிறாங்கன்னா அது காரணம் மாண்புமிகு மோடிஜி. இன்னைக்கு நீட் தேர்வை வச்சு என்னென்னமோ ட்ராமா பண்ணி பார்த்தாங்க, செல்ஃப் எடுக்கல. இன்னைக்கு தீராத இவன் ஆசையால் மக்கள்லாம் திணறடிச்சு போய் நிற்பதை தாண்டி திமுக செய்தது என்ன? இல்ல திமுக செஞ்சது என்ன? இந்த வளர்ச்சிகளுக்கெல்லாம் திமுக வந்து ஒண்ணுமே பண்ணலன்றீங்களா? அவங்களோட திட்டமிடல் அவங்க சார் இவன் நடுப்புற இல்லைன்னா இன்னும் பெரிய அளவு வளர்ச்சி இருந்திருக்குங்க.
100 ஒரு பொருளுக்கு ஒதுக்குறோம்னா 95 ரூபா திருடிடுறான். அந்த பேச்சுக்கு வாங்க நீங்க. ஒரு வெள்ளம் வருது, KN நேரு அண்ணன் தொகுதியில ஒரு மேம்பாலம் கட்டினாங்க, ஆமாவே இல்லையா? இவங்க தான் மனித புனிதர்கள் இல்ல, அடிச்சிட்டு போகுது. கன்னியாகுமரியில ஒரு இது போட்டிருக்கிறாங்க, அதுல கிராக்கு. இப்படிலாம் ஒரு விஷயங்கள் எதுலையுமே தரம் இல்லை. தரங்கட்ட ஆட்சியில் எதுவுமே தரமா நடக்கல. ஒரு அவல ஆட்சின்றதுல இதெல்லாம் சாட்சிங்க. இன்னைக்கு ஒரு ஆணவ கொலைன்னு பேசிட்டு இருக்கோம். சமூக நீதி பேசுறது யாரு? திமுக தான். இன்னைக்கு ஒரு ஆணவ கொலை, அந்த பையனோட கடைசி இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னாங்க. இப்போ ஒரு பையனை போட்டாங்க சார், கொண்டுட்டாங்க சார். அந்த குடும்பத்துக்கு யார் சார் பதில் சொல்றது? அந்த பையனுக்கு என்ன சார் வயசு இருக்கும்? அப்படியே கண் துடைப்பு நாடகம், அப்படியே மீடியாக்களை விலைக்கு வாங்குறது, இது ஒரு வேலையா? இப்படியே எத்தனை ஓட்ட முடியும்? அழிவு காலம் முடிவு காலம் வந்த காரணத்தினால் அவன் எதை செய்யணும்னு தெரியாம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பண்றான். மார்க்கெட்டிங் கம்பெனியா நீ மக்களுக்கானவனா இல்லை மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு நடத்துறியா? எப்ப பாரு திட்டம் பேரு, அவர் வந்துட்டாரு, நாங்கள் ஓரணி, மக்கள்லாம் என்னது விளம்பரத்துக்கு ரோடோட பேனர் வைக்கிறிய, அது ஒரு திட்டத்தை போட்டிருந்தா என்ன கேட்பானா மாட்டானாங்க? இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்காங்க, நீ ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்க. இந்த தொழில் அப்படி ஈர்க்கிறாங்க. அதை உட்காந்து டீட்டெயிலாக பார்த்தா ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலை இவர்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது இன்னும் பெரிய தொழில் முனைவோர் இது பண்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி, அதுவும் நல்ல விஷயம் தான். தமிழ்நாட்டுக்கு இன்னமும் கூட ஒரு கம்பெனி ரொம்ப நல்லா சார் கரெக்ட் சார். இங்க உட்காந்து பண்ண வேண்டிய வேலை எதுக்கு சார்? நீங்க அங்க அவ்வளவு தூரம் போறீங்க, அரசு முறை பயணமா? உன் சொந்த பண்ண செலவு பண்ண நான் ஏன் கேட்க போறேன்? நீ ஸ்பெயின் இல்லை, நீ எங்க வேணா போயிட்டு வாங்க, யார் உங்களை கேட்ப போறது? என் வீட்டு உன் வீட்டு பணத்தை சார் செலவு பண்ணிக்கிட்டு குடும்பமா போய் இவங்க கும்மாலம் போட்டா எப்படி சார் ஏற்க முடியும்? குடும்ப ஆட்சி ரொம்ப அறத பழசா போச்சு உங்களுக்கு. சரி ரைட்டு, குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ற, குடும்பத்தை வச்சு சுற்றுலா போற, யார் விட்டு பணம்? பணத்தினுடைய மதிப்பு தெரியலங்க, மக்கள் மீது மதிப்பு இல்லைங்க. இப்படி மதிப்பு தெரியாத இவர்களை எப்படி நம்ம விடுவது? ஒரு சாமானியனா வெகுஜன மக்கள் இந்த ஆட்சி விரும்புறாங்களா பிரதர்? நீங்க சொல்லுங்க. பிரச்சனையே இல்லாத மாதிரி இவங்க ஒரு பிரஸ் மீட் தராங்க, பிரச்சனையே இல்லாத மாதிரி ஒரு வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி என்ன கர்ஜிக்கிறாரு. ஒரு ஆளுங்கட்சியா இருக்காம எதை சொல்லி கேட்கணும் வாக்கு, எதை சொல்லி பேசணும் பொதுக்கூட்டம்? சொல்லுங்க. அவங்க பண்ண சாதனை ஒண்ணும் இல்லை. சும்மா எடப்பாடி அண்ணனை பேசுவது மகனுடைய வேலை, மோடிஜியை பற்றி பேசுவது அப்பாவுடைய வேலை. இது ஒரு வேலையா? இது ஒரு மீட்டிங்கு, இது ஒரு செட்டிங். இறுதியா சொல்வது, இந்த கையாலாகாத திமுக கையும் களவுமாக மக்களிடையே சிக்கிக் கொண்டது. தயவு செய்து நான் பொதுமக்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பொதுமக்களிடையே வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், உங்க தெருவை சார்ந்து உங்க ஏரியாவை சார்ந்து யோசிங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவன் சொன்னது, அந்த கவுன்சிலர் சொன்னதோ, MLA சொன்னதோ, MP சொன்னதோ நடந்திருக்கா? இதை வைத்து முடிவு பண்ணிடலாம். பெரிய அகில இந்திய அரசியலில் இவங்க பேச வேண்டாம், இதை வைத்து முடிவு பண்ணிக்கலாம். இது நடந்திருந்தால் நாங்கள் பேசுவதை விட்டுறோம். ஃபண்டமெண்டல் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியர் மாடல் ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வந்துருச்சு. இவன் வீட்டுக்கு போகவில்லை என்றால் நாமெல்லாம் வீடு இல்லாமல் ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவிக்கிறேன். எங்களோட இந்த பல தகவல் பயந்து கொண்டது நன்றி.